ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் தியேட்டர்ஸ்ல ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான சைரன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஆண்டனி பாக்யராஜ் டைரக்ஷன்ல ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 34 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜெயம் ரவி ஒரு சிறை தண்டனை கைதியாக இருக்காரு. ஒரு உயிரை கொல்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி திருந்தி வாழ்ற ஒரு நபரை இவரை காட்டுறாங்க. இவருடைய நன்னடத்தை காரணமாக இவர் ஒரு 2 வாரம் பரோல்ல வெளியே அனுப்புறாங்க. அந்த 2 வாரத்துல இவர் இருக்க ஏரியால சில கொலைகள் நடக்குது. அந்த கொலைகளை பத்தி விசாரிக்கும் போது இந்த கொலைகள் நான் செய்யல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. சோ அந்த கொலைகள்லாம் யார் செஞ்சா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜெயம் ரவி ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னே சொல்லலாம். அவருடைய சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவருக்கும் அனுபமாக்கும் இருக்கிற அந்த காம்போ சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துல போல்டான ஒரு ரோல் பண்ணிருப்பாங்க. அவங்களோட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சமுத்திரக்கனி பாத்தீங்கன்னா அவருடைய ஆக்டிங் மூலமா நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு. யோகி பாபுடைய நிறைய காமெடி சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய பெரிய பலமே பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய டயலாக்ஸ் தான். டயலாக்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால நிறைய சீக்வன்ஸ் அதை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல அங்கங்க நிறைய இடங்கள்ல கிரிஞ்ச் ப்ரோமேக்ஸ் சீக்வன்சஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. படம் முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல லாஜிக்கல் லூப்போல்ஸ் இருக்கும். பிளாஷ்பேக் போர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கும். இந்த படத்து மூலமா ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் டெலிவரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு அபவ் ஆவரேஜ் கிரைம் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். சைரன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.